ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெரைட்டியான பாயசம் ரெசிபீஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. 3 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பாயாசம் தான் பார்க்க போகிறோம். முதல்ல அடை பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரெண்டாவதாக பருப்பு பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. மூணாவதாக பால் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த 3 ரெசிபீஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. முதல்ல நம்ம அடை பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது அடை பிரதமன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த அடை பாயாசம் பண்ணுறதுக்காக நான் கடையில் வாங்கின அடை தான் எடுத்துருக்கிறேன். 1 கப் அளவிற்கு எடுத்துருக்கிறேன். இதை 2லிருந்து 3 தடவைக்கு நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போ அடுப்பில் நான் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போது அடுப்பை அணைச்சிட்டு அந்த தண்ணியில் நம்ம கழுவி வச்சுருக்கிற அந்த அடையை போட்டுக்கலாங்க. போட்டு ஒரு 15லிருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இது இப்படியே இருக்கட்டும். நம்ம இதை மூடி வச்சிடலாம். அடுப்பை அணைச்சிருங்க. இப்போ இன்னொரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். அந்த பாத்திரத்தில் நம்ம பால் சேர்த்துக்க போகிறோங்க. இப்போ 1 லிட்டர் பால் அதை சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி 1 லிட்டர் நல்லா திக்கான பால் சேர்த்துருக்கிறேன். ஹோல் மில்க் சேர்த்துருக்கிறேன். அதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் நமக்கு அந்த பால் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ இந்த பாலை கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும். இடையில கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். மறுபடியும் அதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இடையில நம்ம இந்த அடை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அடை நல்லா ஊறி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை ஒரு ஜூஸ் வடிகட்டி வச்சு நம்ம வடிச்சிக்கலாம். தண்ணியெல்லாம் வடிய விட்டுறணும். சம்டைம்ஸ் இது திக்காக கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்தது, உங்கள் தண்ணியோட அளவு கம்மியாக இருந்ததுன்னா இதுக்கு மேலால் கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றிக்கோங்க. என்னோடது இங்கே உதிரி உதிரியாகவே இருக்குது. இப்போ பாலை இடையில இப்படி கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். சர்க்கரை ஒரேடியாக சேர்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா சுடுதண்ணியில், அந்த அடையை இந்த பாலோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. இதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் இப்போ சேர்த்ததுனால, அந்த பொடி சேர்த்ததுனால கொஞ்சம் கட்டி கட்டியாக நிற்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்படியே மிதமான தீயில் கொதிக்கட்டும். இடையில கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கிறேன் அடுப்பில். இதில் கொஞ்சமாக சர்க்கரையை சேர்த்துருக்குறேன். ஒரு கேரமல் மாதிரி பண்ணி அதில் பாயசத்தில் சேர்க்கறதுக்காக தான். சர்க்கரை தானாக உருகி வருது பாருங்கள். இப்படி உருகி வரும்போது, ஒரு ப்ரௌன் கலராக வரும்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இறுகிடும். தண்ணி சேர்த்து இதை நல்லா கிளறிட்டே இருக்கணும், மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம அந்த பாயாசத்தோடு சேர்க்கும் பொழுது நல்ல பாயாசம் ஒரு பிங்க் கலராக வரும். அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். பாருங்கள், பாயாசம் நல்லா வெள்ளை வெளையர்னு இருக்குது, அடை பாயாசம். இப்போ இதோட அந்த கேரமல் சுகர் சிரப் இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். இப்போ பிங்க் கலர் வேணும்னா நீங்கள் பாலில் சர்க்கரை போட்டோம் இல்லைங்களா ஸ்டார்டிங்கில், அதே மாதிரி ரொம்ப நேரம் கொதிக்க விட்டீங்கனாலும் அந்த பால் ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌன் கலரை அந்த கலரை கொடுத்து பிங்க் கலராக மாறிடும். இப்போ பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நம்ம முந்திரி திராட்சை எல்லாம் இதில் வறுத்து சேர்க்க போகிறோம். அதுக்காக தான். நெய் உருகின உடனே அதில் கொஞ்சமாக கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி வறுப்பட்ட உடனே அதே நெய்யில் தான் நம்ம திராட்சையும் வறுக்க போகிறோம். இது ஆப்ஷனல் தான். இப்போ அந்த நெய்யோடு சேர்த்து, வறுத்த நெய்யோடு சேர்த்து அந்த பாயாசத்தில் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
பாருங்கள், சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம இந்த அடை வந்து வீட்டிலேயே கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சூப்பரான அடை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்குறது பருப்பு பாயாசம். இந்த பருப்பு பாயாசத்தில் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களோட பாயாசமும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த பாயாசம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம இதில் தேங்காய் பால் சேர்த்து தான் பண்ணியிருக்கிறோம். மற்ற பாலே சேர்க்கல, வெறும் தேங்காய் பால் மட்டுமே சேர்த்துருக்குறோம். இந்த ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டியான இந்த பருப்பு பாயசம் பண்ணுறதுக்காக 1 கப் அளவிற்கு பாசி பருப்பு எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த பருப்பை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ரோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது வறுக்கிறதுக்கு முன்னாடி கழுவாதீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 3/4 கப் பருப்பை தான் நான் வானிலையில் போட்டு வறுக்க போகிறேன். 1/4 கப் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். எதுக்காகன்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த பருப்பை நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். பாருங்கள், நல்லா வறுப்பட்ட உடனே அதை எடுத்துட்டு மீதி 1/4 கப் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இப்போ நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இந்த 1/4 கப் மீதி இருக்கிறத நம்ம வறுக்கும் பொழுது அந்த முதல்ல நம்ம வறுத்தோம் இல்லைங்களா, அதை விட கொஞ்சம் அதிகமான நேரம் எடுத்து இதை வறுத்துக்கணும். அது நமக்கு பார்த்தாலே தெரியும், கலர் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேஞ்ச் ஆகும். இதில் பாருங்கள், நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்குது. இப்போ நான் பிளேட்டில் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுது. 3/4 கப்போடது லைட் கலராகவும் இருக்குது, 1/4 கப் வறுத்தது வந்து டார்க் கலராக இருக்குது. இதை நல்லா ஆறின உடனே நம்ம கழுவிக்கலாம். இப்போ 1 கப் அளவிற்கு பருப்பு எடுத்துருக்கிறேன். அதே 1 கப் அளவிற்கு நம்ம வெல்லத்தை எடுத்துக்கணுங்க. வெல்லத்தை தண்ணியில் கரைச்சி லேசாக சுட வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். 2 தேங்காவை துருவி வச்சுருக்கிறேன். ஏன்னா இதிலேருந்து தான் பால் எடுக்க போகிறோம் நம்ம. இப்போ இதிலேருந்து பால் எடுக்கும் பொழுது நம்ம 2 டைப்பாக பால் எடுக்க போகிறோங்க. ஒன்று வந்து ஒன்றாம் பால், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முதல்ல பால் எடுத்துக்கணும், அது ஒன்றாம் பால். அப்புறம் வந்து கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி அந்த மீதி இருக்கிறதுல நல்லா அதிலிருந்து பால் எடுக்கிறது தான் 2ஆம் பால். இப்போ வறுத்து வச்ச பாசிப்பருப்பை நல்லா கழுவி ஒரு பாத்திரத்தில் சேர்த்து இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம தேங்காய் பாலெல்லாம் ஊற்ற போகிறோம், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இது நல்லா வேகட்டும். இதற்கு 1 பிஞ்ச் அளவிற்கு உப்பு சேர்த்துக்கலாம். எப்போவுமே எந்த ஸ்வீட்டுக்குமே கொஞ்சமாக 1 பிஞ்ச் உப்பு சேர்த்தா தான் அந்த ஸ்வீட் வந்து நல்லா தூக்கலாக தெரியும். இப்போ அது வேகிற நேரத்தில் ஒரு கடாயில் நெய் ஊற்றி அதில் கொஞ்சமாக கேஷ்யூ நட்ஸ் போட்டு அதை நல்லா வறுத்துக்கலாம். ஏன்னா சைட் பை சைடு இதுவும் ஆகிடும் இல்லைங்களா, அதனால தான் இப்படி பண்ணுறோம். கேஷ்யூ நட்ஸ் வறுப்பட்ட உடனே அதே நெய்யில் திராட்சையை வறுத்துக்கலாம். நான் திராட்சையை பார்த்தீங்கன்னா 2 கலரில் எடுத்துருக்கிறேன், டார்க் அண்ட் லைட். இதோட கொஞ்சமாக தேங்காய் கீத்து சேர்த்துக்கலாங்க. சின்ன சின்னதாக கீற்றாக எடுத்து சேர்த்துக்கலாம். அதை வறுத்து வச்சாச்சு. இங்கே நீங்கள் அடுப்பில் பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்திருக்கு. நல்லா கிளறி விட்டுக்கலாம், அடி பிடிக்காமல் இருக்கணும். இப்போ நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம், வெள்ளை தண்ணியை. வெல்லத்தை தயவு செய்து பாகு காய்ச்சிடாதீங்க, பாகு பதத்துக்கு காய்ச்சக்கூடாது. ஜஸ்ட் அதில் இருக்கிற அந்த மண் தூசு போகிறதுக்காக நம்ம சுடுதண்ணியில் போட்டு லேசாக கொதிக்க விட்டு வடித்து எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். இப்போ வெல்லம் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் சேர்த்த உடனே வறுப்பட்ட பருப்போடு வெல்லமும் சேர்ந்து நல்ல ஒரு வாசனையை கொடுக்குதுங்க. பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கிளறி விட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணி தண்ணியாக இருக்குது, ஆனால் கடைசியில் திக்காயிடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள், கொஞ்சமாக சுக்கு பொடி, கொஞ்சமாக ஜீரகத்தூள், இது 3ஐயும் சேர்த்துக்கலாங்க. இந்த சுக்கு பொடியும் ஜீரக பொடியும் சேர்க்குறதுல தான் இந்த பாயசத்தோட ஸ்பெஷாலிட்டியே இருக்குதுங்க. ரொம்ப சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். சுக்கு பொடி அப்படிங்கிறது நம்ம ட்ரை ஜிஞ்சர் பவுடர்னு கூட கிடைக்கிது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஜீரக பொடி நம்மளுக்கு சாதாரணமாக கடையில் கிடைக்கிது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம 2ஆம் பால் எடுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த பாலை ஆட் பண்ணிக்கிறோம். அது வந்து திக்கு இல்லாமல் அது தின்னாக இருக்கும். திக்கான பால் இருக்குது, அதை எடுக்காதீங்க.
கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் 2ஆம் பால். அந்த பாலை தான் இப்போ ஊற்றிருக்கிறோம். ஊற்றி நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ 1ஆம் பால், அதாவது திக்கான அந்த பாலை ஆட் பண்ணுறோம். இது எல்லாமே தேங்காய் பால் தாங்க. வெல்லம் சேர்க்குற எந்த பாயசத்துக்குமே நீங்கள் தேங்காய் பால் சேருங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. ஆனால் பாயசம் உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் நேரம் கழிச்சாலே அது திக்காயிடும். இப்போ இதோட நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி, திராட்சை, அந்த தேங்காய் கீத்தெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் குடிக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் சொன்ன எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி இந்த பாயாசத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. எப்போவுமே நீங்கள் செய்வீங்க ஒரு தடவை செஞ்சுட்டா. பார்க்கவே சூப்பராக இருக்குது. அப்போ குடித்தா இன்னும் எப்படி இருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம அருமையான அடுத்த பாயாசத்துக்கு போக போகிறோங்க. அதுதான் பால் பாயாசம். இந்த பாயாசம் கேரளாவில் கோயிலில் பிரசாதமாக கிடைக்குங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டெம்பிள் ஸ்டைல் பால் பாயசம். கேரளாவில் அம்பலப்புழா அப்படிங்கிற டெம்பிளில் இந்த பால் பாயசம் கிடைக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க குடிக்கிறதுக்கு. இந்த பால் பாயசத்துக்காக நான் 1 கப் அளவிற்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். இது கைக்குத்தல் அரிசி, ப்ரௌன் கலராக இருக்குது இல்லைங்களா, அந்த பச்சரிசி. இது கடையில் வாங்கினது தான். நான் நிரவரா பிராண்ட், அதில் நமக்கு கிடைக்கிது மட்டாரா ரைஸ்ன்னு, அதுதான் எடுத்துருக்கிறேன். பாயாசம், புட்டு, உண்ணியப்பம் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா ஒரு 3லேருந்து 4 தடவை கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா கழுவ அந்த ப்ரௌன் கலராக தண்ணி வரும், அதனால தான். இப்போ இதோட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவிற்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். இதோட நம்ம பால் சேர்த்துக்க போகிறோம். இப்போது நல்ல திக்கான பால் எடுத்து வச்சுருக்கிறேங்க. 2 கப் அளவிற்கு பால் சேர்த்துருக்கிறேன் நான். பால் சேர்த்து குக்கரை மூடிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் தண்ணி, 2 கப் பால் சேர்த்துருக்கிறேன். இப்போ ஒரு 3 விசிலுக்கு வேக விடலாங்க. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. நல்லா குழைவாக வெந்துடுச்சு. பச்சரிசியும் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ நீங்கள் ஓப்பன் பேனில் வைக்கிறதானா 4 கப் பால் சேர்த்துக்கலாங்க ஒரேடியாக. நான் குக்கரில் வைக்கிறதுனால 2 கப் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு அதில் முந்திரி, திராட்சை எல்லாம் வறுத்துக்க போகிறோம். முந்திரி வறுத்தாச்சு. அதே நெய்யில் திராட்சையும் வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி, திராட்சை எல்லாமே வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம அந்த வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா அரிசி, அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ மீதி 2 கப் பால், அதாவது இது ஹோல் மில்க்குங்க, நல்லா ஃபேட்டோடு இருக்கிற மில்க்கு. அந்த மீதி 2 கப் பாலையும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரேடியாக ஊற்றினோம்னா குக்கரில் வேக வைக்கும் பொழுது ரொம்ப திக்காயிடும். ஆனால் நீங்கள் ஓப்பனாக பாத்திரத்தில் வேக வைக்கிறதானா 4 கப் பால் ஒட்டுக்காக வச்சு வேக வச்சுக்கலாங்க அரிசியை. பாருங்கள், வேணும்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் நீங்கள், அரிசியை பொறுத்தது. இப்போ இதோட சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவிற்கு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். நான் இந்த சர்க்கரை தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் இதையே சேர்த்துருக்கிறேன். நீங்கள் ஒயிட் கலர் சுகர் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். ஆனால் பால் பாயசத்துக்கு வெல்லம் சேர்க்காதீங்க, சர்க்கரை சேர்த்தா போதும். இதோட ஒரு பிஞ்ச் அளவிற்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கிறேன். ஏலக்காய் தூள் கொஞ்சம் கட்டியாக நிற்கும், பார்த்து கலந்துக்கோங்க. இப்போ இதோட கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி, திராட்சை இருக்குது இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். அதை அந்த வறுத்த நெய்யோடு சேர்த்துக்கலாங்க. அப்போ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. நம்ம பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரே ஒரு துளசி இலை இதில் போட்டிருக்கிறேன். கோயிலில் கிடைக்கும்போது நமக்கு துளசி, தெச்சி, அந்த பூக்கள் எல்லாமே இருக்கும். அதில் இன்னும் அந்த பாயசத்துக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். பாருங்கள், நம்ம 3 வெரைட்டி பாயசமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி, டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்